அனைவருக்கும் வணக்கம். மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மாடியில் நம்ம செடிகளை வளர்க்க க்ரோ பேக், பிளாஸ்டிக் தொட்டிகளை பயன்படுத்துவோம். இந்த தொட்டிகளை நேரடியாக மாடியில் இருக்கக்கூடிய தரையில் வைக்காமல் ஸ்டாண்டை பயன்படுத்தி நம்ம இந்த தொட்டிகளை வச்சு பராமரிச்சுட்டு வந்தோம்னா மாடி எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் மாடி தோட்டத்தை நல்லா பராமரிக்க முடியும். அப்படி இந்த தொட்டிகளை வைக்கிறதுக்காக அதிகமான பணம் கொடுத்து நம்ம ஸ்டாண்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை. எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே நம்ம ஸ்டாண்டை செஞ்சு அந்த செடிகளை வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் நாம் ஸ்டாண்ட் எதுவும் பயன்படுத்தாமல் ட்ரைன் செல் மேட்டையோ இல்லை நேரடியாக நம்ம தொட்டியை தரையில் வைக்கிறதால அந்த தரையில் தொடர்ந்து தண்ணி பட்டு அரிப்பு ஏற்பட்டு அந்த மாடி டேமேஜ் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா மாடி தோட்டம் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஸ்டாண்டை பயன்படுத்தி ஆரம்பித்தோம்னா மாடி தோட்டமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மாடியும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நாம் இப்போ அந்த ஸ்டாண்டை எளிமையான முறையில் எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல கடைக்கு போயிட்டு இந்த யூபிஎஸ்சி பழுப்பு ஒரு லென்த்து வாங்கிட்டு வந்து அந்த லென்த்தில் நமக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்டாண்டு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பாகமாக இந்த பழுப்பை கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பழுப்புகளை ஒன்றோடு ஒன்றா இணைக்கிறதுக்கு எல்போ, அது மட்டும் இல்லாமல் இந்த பழுப்பு வந்து அந்த கடைகளில் விற்கும். அதையும் வாங்கிட்டு வந்து இது எப்படி நம்ம கட் பண்ணி ஒவ்வொன்றா இணைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக காட்டுறேன். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது பிளாஸ்டிக் பழுப்பு அப்படின்றதால இது மேலே ரொம்ப வெயிட் வைக்கலாமா, அது மட்டும் இல்லாமல் இது நீண்ட நாளுக்கு நமக்கு வருமா அப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக இது நீண்ட நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட்டை வந்து நம்ம எதுவுமே ஸ்டாண்டு மேலே வைக்க போகிறதில்ல. குறிப்பிட்ட வெயிட்டை மட்டும் தான் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு பராமரிக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டாண்ட் நாம் எதிர்பார்க்குறத விட நீண்ட நாள் நமக்கு பயன் தரும். எல்லா பழுப்பையும் ஒன்றோடு ஒன்றா இணைச்சிட்டு இந்த ஸ்டாண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஏற்கனவே ஒரு அளவை கட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நான் கட் பண்ணும்போது 6 இன்ச்சு அளவு ஹைட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 6 இன்ச்சு அளவுக்கு கால்களுக்கு பழுப்புகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டி ஷேப்பில் இருக்கக்கூடிய பழுப்பு தான் அந்த ஒவ்வொரு முனையும் இணைக்கிறது. அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பழுப்பு எங்கன்னு பார்த்தோம்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாகத்தையும் கடைசி 2 பாகத்தையும் இணைக்கிறது இந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பழுப்பு. இந்த டி ஷேப்பில் இருக்கக்கூடிய பழுப்புகள் தான் நம்ம கால் வைக்கிறதுக்கு ஏற்ற பழுப்பு. இந்த ஸ்டாண்டு வந்து நான் 6 அடி செய்கிறதால அதாவது நீட் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம கால்களை ஒரு 8 கால்களாக வைக்கணும். அதாவது இந்த பகுதிக்கு 2 கால்கள், அந்த பகுதிக்கு 2 கால்கள், நடுவில் 4 கால்கள் வீதம், மொத்தம் 8 கால்களை வச்சோம்னா ஸ்டாண்டு நல்லா தரமாக இருக்கும். அதே போல் நம்ம ஓவர் வெயிட் வந்து நம்ம வைக்கலைனாலும் கொஞ்சம் வெயிட் வைக்கும்போது நடுவில் அந்த பழுப்பை அமுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 8 கால்களை, அதாவது 6 அடிக்கு நம்ம 8 கால்களை வச்சோம்னா நல்லா லைஃப் லாங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உடையும் உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற பகுதியில் எந்த இடமும் நான் இந்த சொல்யூஷன் போட்டு ஒட்டலை. ஆனால் நடுவில் மட்டும் நான் இந்த சொல்யூஷனை போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கான காரணம் நடுவில் நம்ம கட் பண்ணி இந்த டி ஷேப் பழுப்பை வச்சு நாம் ஒட்டுறதால அது வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா நடுவில் நம்ம ஒட்டாமல் விட்டுட்டோம்னா அது நடுவில் அதிக அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா அதனால் விலகிடும் பழுப்பு. அதனால் நடுவில் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். ஆனால் மற்ற இடத்துல நான் எதுவுமே சொல்யூஷன் போட்டு ஒட்டாமல் அப்படியே தான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தேவைன்றப்ப நாம் அதெல்லாம் கைட்டி வேறு அளவில் நம்ம ஸ்டாண்டை செஞ்சுக்கலாம். இந்த பழுப்பை ஒன்றோடு ஒன்றா இணைச்சிட்ட பிறகு இதுக்கு மேலே ட்ரைன் செல் மேட்டை நாம் லைனாக வச்சு அடைக்கிடணும். இந்த 6 அடிக்கு பார்த்தோம்னா 4 ட்ரைன் செல் மேட் வருது. இது மேலே ஒரு 5 க்ரோ பேக் செடிகளை வச்சோம்னா கரெக்டாக இருக்குது. அந்த வெயிட்டையும் தாங்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது ட்ரைன் செல் மேட்டினுடைய அகலம் 1 அடி, நீட்டு 1.5 அடி. நம்ம 1 அடி அகலத்துக்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டை நாம் செஞ்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செடிகளை வளர்க்கக்கூடிய தக்காளி செடி, மிளகாய் செடி, இது போன்ற செடிகளை வளர்க்கக்கூடிய க்ரோ பேக் வைக்க இது பயன்படும். ஆனால் கீரை செடிகளை வைக்க இந்த ஸ்டாண்ட் பயன்படாது. அதனால் கீரை செடி வைக்கணும்னா க்ரோ பேக் பெருசாக வேணும். அந்த செடிகளை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் நம்ம தனியாக ரெடி பண்ணலாம். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். கீரை செடிகளை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு 1.5 அடி அகலத்திற்கு க்ரோ பேக் வேணும். அதே போல் அந்த அகலத்துக்கு நம்ம ஸ்டாண்டு செய்யணும். இப்போ அந்த செடிகளை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 1 அடி அகலத்துக்காக 2 பக்கம் மட்டுமே நம்ம பழுப்பு வச்சுருந்தோம். அது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 1.5 அடி அகலம் அப்படின்றதால 1/2 அடி வீதம் 3 பழுப்புகளை நம்ம வச்சு ஒன்றா இணைச்சி அதுக்கான ஸ்டாண்டை செய்ய போகிறோம்.
இப்போ நாம் முதல்ல செஞ்ச மெத்தடு தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம பழுப்பை எவ்வளோ அளவுக்கு வேணும் அப்படின்றது தீர்மானித்து அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த பழுப்பு ஒன்றோடு ஒன்றா இணைக்கிறதுக்காக நாம் அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பையும் டி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பையும் நாம் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பழுப்பையும் ஒன்றோடு ஒன்றா இணைச்சி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வெறுமனே இப்போது இது ஸ்டாண்டு அப்படின்னு எப்படி நம்ம சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்குவீங்க. ஆனால் இப்போ இது முழுமையாக ஸ்டாண்டாக கம்ப்ளீட் ஆகலை. இது மேலே ட்ரைன் செல் மேட்டை வச்சு நாம் ஒன்றோடு ஒன்றா இணைச்சி அந்த ட்ரைன் செல் மேட்டை நாம் அந்த பழுப்போடு கட்டிட்டோம்னா மேலே எந்த க்ரோ பேக் வச்சாலும் சரி, பிளாஸ்டிக் தொட்டிகளை வச்சாலும் நல்லா தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் அதிகமாக தாங்கும். நீங்கள் இது போல் ஸ்டாண்டை பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், மாடி தோட்டத்திற்கு மிகவும் ஏற்ற ஸ்டாண்டு இது மாதிரி ஸ்டாண்டு தான். ரொம்ப நாளைக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு ஸ்டாண்டு ஓவர் வெயிட்டாக இருக்கிறதால மாடி தோட்டத்தில் ஓவர் வெயிட் லோடு அதிகமாகிடும். ஏற்கனவே நம்ம செடிகள் வைக்க போகிறோம், அதுவே வெயிட் தான். அது கூட நம்ம இந்த இரும்பு ஸ்டாண்டுகளையும் வச்சோம்னா கூட ஓவர் லோடு எடுத்து மாடி தோட்டம் வந்து பார்த்தோம்னா அதிக வெயிட் ஆகிடும். அதனால தான் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பழுப்பில் நம்ம செடியை வச்சோம்னா ஸ்டாண்டாக ரெடி பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து இந்த பிளாஸ்டிக் பழுப்பை வாங்கிட்டு வந்து நான் ஸ்டாண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இரும்பு பழுப்பு வந்து வெயிட்டை தாங்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பழுப்பு தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. ரொம்ப நீண்ட நாளைக்கு நம்ம பயன்படுத்த முடியும். நாம் இந்த ஸ்டாண்டை வீட்டில் எளிமையாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து இதே போல் மற்ற யூடியூப்பில் பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சு நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இப்படி பயன்படுத்தினா தான் நம்ம மாடியையும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். நீங்களும் புதுசாக மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழியை நீங்கள் பின்படுத்தி நீங்கள் மாடி தோட்டத்தை ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தா நீங்கள் மாடி தோட்டத்தை நல்ல முறையில் வளர்த்துட்டு வரலாம். சிலரெல்லாம் நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் செடிகளை வாங்கிட்டு வந்து மாடியில் நேரடியாக தரையில் வச்சிடுறாங்க. இதனால் ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியாது, போக போக அது மாடிக்கு பிரச்சனையாக வந்து முடியும். ஆகவே மாடி தோட்டம் ஆரம்பிக்கக்கூடிய பிகினர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடியில் செடிகளை வைக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டாண்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயிட்டை தாங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டில் என் தம்பியும் என்னுடைய பையனும் மேலே ஏறி உக்காடுறாங்க, எதுவுமே ஆகலை. இந்த ஸ்டாண்டு வந்து நல்ல வெயிட்டை தாங்குது. நீங்கள் வீட்டில் இதே போல் ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.